இதுக்கெல்லாம் சுற்றி மண் அனுப்பிச்சிடுங்க. மண் எவ்வளோ அனுப்பிங்க? இது அந்த மாதிரி இன்னும் மேலே மடிக்கணும். இன்னும் மேலே மடிக்கணுமா? இது வரைக்கும் மண் நீங்கள் மடிக்கணும். மடிக்கணுமா? இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன 4 அடி ஹைட்டில் இவ்வளோ மடிக்கணும். அப்போ அதுக்கு இன்னும் பெரிய மடிக்கணுமா? போட்டு விடணும். நேற்று உரம் போட்டவங்க இந்த பல பீஸில் இருக்கிற பழமெல்லாம். ஆமாம், அதனால இந்த குடி எடுத்துட்டு இந்த அளவுக்கு போட்டோன்னா மேலே போட்டால் பொம்பளை அதை அப்படியே நல்லா மடித்து நீங்கள் இன்னும் மடித்து மண்ணை போடணும். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இதெல்லாம் அருவி விட்டுருங்க. அருவி விட்டு இதுக்கு நல்லா மண்ணை கட்டினீங்க அப்படின்னா நல்லா நின்று இந்த மாதிரி வந்து ஆடக்கூடாது. நல்லா அமுத்திடுவாங்க. ஆமாம், நல்லா இறுக்கி போட்டு மண்ணை மடித்து போடுங்க. சரிங்களா? சரி. இந்த இதில் மொத்தமாக தண்ணி விடுவீங்களா? எப்படி விடுவீங்க? ஈரமண்ணை போட்டு மடிங்க. ஈரமண்ணை போட்டு வரம தண்ணி பாஞ்சு வரவு தண்ணி இந்த ஈரமண் இருக்குல்ல, ஈரமண்ணை மடிச்சிங்க அப்படின்னா அப்படியே கெட்டியாக பிடிச்சிடும். தண்ணி எல்லா பக்கம் ஈரமண் இருக்காது. தண்ணி விட்டு மடிச்சானிக்கு மடிச்சு போடுங்க. அப்படி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வெயிட் கொடுக்காம கொஞ்சம் செடிகள் இலைகள் இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி விடலாங்களா? கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? சல்லையாட கட்டி இருக்குது. அதை போட்டு அதில் போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி இலைகள் எல்லாம் சைடில் வரதா கழிச்சு விட்டுருங்க. இது என்ன வெயிட் ஏறுது? வெயிட் ஏறுது. அதுதான் இந்த வேம்பை பிரச்சனை வெயிட் ஃபஸ்ட்டெல்லாம் காஞ்சிருது. சரிங்க. கட் பண்ணி விடுவோம். இப்போ இந்த மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிமித்தி நல்லா தண்ணியை நல்லா ஊற விட்டு நீங்கள் மடித்து கட்டிங்கன்னா அப்படி நேராக நிற்கணும். அதாவது மலைக்கு சார்ஜஸ் வெயிட் ஏறுது. அதுதான் கேட்டார் அன்னைக்கு. நேற்று சொன்னார் ஒரு நாளைக்கு வருவாங்க சில அப்படின்னாரு. அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மடித்து கட்டுங்க. சரிங்களா? இதை நட்டு இப்போ எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் இருக்கும் உங்கள் கணக்குக்கு? ஒரு வருஷத்துக்கு இருக்கும். 8 மாதம். 8 மாதம் இருக்கு. 8 மாதம் அதான் ஒரு வருஷத்துக்கு கீழே தான். மேலெல்லாம் போகல. என்ன ஒரு வருஷமும் ஆகலை. ஒரு வருஷம் ஆகலை. வளர்ச்சி பரவாயில்லையா? வளர்ச்சி பரவாயில்ல. அந்த மாதிரி வந்துருக்கோன்னு. இது இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு வச்சு எல்லாம் வந்திருக்கு. ஆனால் ஒரு நடுவில் ஒரு 10 கன்று மட்டும் இது ஒன்று அப்படியே. சரி சரிங்க. இதெல்லாம் இப்போ நடுவில் மாற்றினதா? இடையில கொண்டு கொடுத்தா விற்போம். அந்த இன்னொரு பையன் வந்து கொடுத்தானே அதுவா? இன்னொரு பையன் புதுசு சென்டர் வந்து அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு 10 பையன் 2ஆவது அந்த பையன் கொடுத்து. இப்போ வந்து எவ்வளோ நாள் இருக்குங்க? வந்து 2 மாதம் இருக்குது. 2-3 மாதம் இருக்குது. நாங்கள் அங்கே வச்சு தென்னை மாத்திரை வச்சுருந்தோம் கொஞ்சம். சரி, இது லோக்கலுங்களா? ஆமாம், தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு? நான் ஒரு பையன் சொன்னல நம்ம மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். அவன் பண்ண வேலை இது. இந்த இலைக்கும் அந்த இலைக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது கயா, அது நார்மல். கொஞ்சம் அகலமாக வர மாதிரி. அது வேறு இதுக்கு. ஆமாம், இதுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அது இதெல்லாம் ஒரு வேறு நாற்று. இது வேறு நாற்று. இது வேறு நாற்றுங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்படி கிட்ட ஐயா அப்படி நில்லுங்க. நீங்கள் நில்லுங்க. நான் நிற்கிறீங்களா? நில்லுங்க, சும்மா நில்லுங்க. போட்டோ